சார் நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துறேன் சார். ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. அனைவருக்கும் நற்புலரி. நயன்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் நற்புலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடக்கும் தொடர் இணைய வழி பயிலரங்கம் இன்று 1052வது நாள். 2023 ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை தொடர் நிகழ்வாக செல்லும் இந்த நிகழ்வு காலை 5:27க்கு ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். இன்றைய பயிற்றுனர் கே. கலிவரதன் அவர்கள். ஒரு ஜேசி நெய்வேலியின் சோன் ட்ரெயினர், கார்பரேட் ட்ரெயினர், ஃப்ரீலான்ஸ் ட்ரெயினர், பட்டிமன்ற பேச்சாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், தன்னுடைய பேச்சால் பலரை பல தளங்களில் கவர்ந்தவர். அனைவருக்கும் மிக சிறந்த நண்பர், புத்தக ஆய்வாளர், என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் டெப்டி ஜெனரல் மேனேஜராக இருந்து இந்த ஜனவரி 2025 ஓய்வு பெற்று அதன் பிறகு ஓய்வில்லாமல் சூரியனை போல் சுழன்று கொண்டே இருக்கும் ஒரு நபர் ஐயா கலிவரதன் அவர்கள். நற்புலரி தளத்தில் ஆரம்பம் முதலே பங்கேற்று அவரது பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கும் நபர். அழகான அன்பான வார்த்தையால் பின்னோட்டு வரிகளும் தன்னுடைய பொழிவரியும் செய்யக்கூடிய என்னுடைய இனிய நண்பரில் அவரும் ஒருவர். இன்றைய அவரது பொழிவை அவரது மகிழ்ச்சியான நினைவுகளில் நனைய அனைவருடன் நானும் காத்திருக்கிறேன். சார். ஏன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி ஐயா. நற்புலரியின் காலை வணக்கம். மகிழ்ச்சியான நினைவலைகளை என்னை பேசுவதற்கும் இன்று என்னை அந்த நினைவலைகளை துவக்குவதற்கும் அறிமுகப்படுத்திய நம்முடைய ரமேஷ் ஐயா அவர்களுக்கும், இந்த தளத்திலே பல நிகழ்வுகள் மாதம் பல தலைப்புகளை நாம் கையில் எடுத்து பல நேரங்களில் அதற்காக நல்ல நல்ல புத்தகங்களை ஆய்வு செய்து அதிலிருந்து எடுத்து நாம் பல தலைப்புகளை இந்த தளத்திலே நாம் பதிவிட்டு இருக்கிறோம். இந்த தளத்தை உருவாக்கிய பவுண்டர் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 1752வது நாள் பல்வேறு நினைவலைகளை நாம் உள்ளடக்கித்தான் மகிழ்ச்சியான நினைவலைகளை நாம் வெளிப்படுத்த முடியும். எப்பொழுதுமே நாம் யாராவது ஒருவரை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் கண்ணதாசன் கூறினார், போகும்பொழுதே அனுபவிக்கும் போதே கற்றுக்கொள்ளும் பொழுதே உன்னுடைய சூழல் மாறிவிடும் என்று கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் கூறினார்கள். ஏன் அவர்கள் அதை கூறினார்கள் என்றால், நாம் ஒவ்வொரு விஷயங்களை கடந்து செல்லும் பொழுது அதை நாம் கடந்து விட்டோமா இல்லையா என்று பின்னோக்கி பார்க்கும் பொழுது பாதி விஷயங்களை நாம் மறந்தே இருப்போம். நாம் கடந்து வந்த பாதைகளையும் நாம்
மறக்கக்கூடாது. ஏன் மறக்கக்கூடாது என்றால், அது நமக்கு நினைவிலே இல்லாத ஒரு விஷயமாக மாறிவிடுவதால் தான் நாம் பல விஷயங்களை மறந்து விடுகிறோம். அப்படி என்ன நடக்கிறது வாழ்க்கையிலே? கண்ணதாசன் கூறினால், போகும்போதே அதை அனுபவிக்க வேண்டும். அனுபவித்து விட்டு நாம் கடந்து சென்றால் தான் அந்த முழுமையான அனுபவம் நமக்கு கிட்டும் என்று அவர் அடுத்த வரியிலே கூறியிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியாதது அல்ல நான் கூறப்போவது. உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். இருப்பினும் ஏன் நான் இதனை உங்களிடம் கூற வேண்டும்? எதற்காக நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும்? என்னை நானே திரும்பி பார்க்கின்றேன். நம்மளுடைய ஐயா அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது பல மகிழ்ச்சியான செய்திகளை அவர்கள் பகிர்ந்தார்கள். அதை கேட்கும் பொழுதே என்னை அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் திருப்பி பார்க்கிற அளவுக்கு நான் தற்சமயம் அந்த நேரத்தில் சிந்திக்க முடியவில்லை என்றாலும், ஜஸ்ட் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த இடத்திற்கு நான் சென்று பார்த்து புரிந்து வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய அம்மா தான் முதல் டீச்சர். என்னுடைய முதல் ஸ்கூலும் எங்க அம்மா தான். 2-3 நாட்களுக்கு முன்பாக நான் நம்மளுடைய நற்புலரியிலே இணைந்த பொழுது இந்த வார்த்தையில் நான் மகிழ்ந்து போனேன். ஏனென்றால் என்னை போல் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அடுத்ததாக ஒரு பாடலையும் என்னால் கேட்க முடிந்தது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்க்கையிலே. அப்படி அந்த குரலை கேட்கும் பொழுது என்னுடைய அம்மா திட்டுவாங்க, அப்பா பார்த்துட்டே இருப்பார். அப்பாவுக்கு தெரியும், எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்பா அப்பா அம்மா அடிக்கிறாங்கப்பா, திட்டுறாங்கப்பா. ஏனால் என்னை அம்மா கண்டிக்கும் பொழுது அப்பா பக்கத்தில் அவர் அரவணைப்பார் என்று சென்று அவர்களிடம் தஞ்ச புகுவேன். அப்பா என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் சரியாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அம்மா கிட்ட போய் கேளுப்பா, நான் கடல மிட்டாய் உனக்காக வாங்கிட்டு வர சொன்னாங்க, அது தருவாங்க, போய் வாங்கிக்கப்பா, பாப்பா நம்ம அம்மா தான்ப்பா அப்படின்னு அப்பா என்கிட்ட சொல்லுவாங்க. அம்மாவுக்கும் மரியாதை கொடுத்து பிரச்சனையையும் சரி செய்து என்னையும் மகிழ்ச்சியாக்கிய என் அப்பாவின் திருவிளையாடல் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் எங்க அம்மாவினுடைய கண்டிப்பும் அப்பாவினுடைய சூட்சத்தையும் என்னால நான் அப்பாவை ஆட பிறகுதான் அத புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அம்மாவிட்ட இருந்த அந்த மரியாதையும் அப்பா கிட்ட இருந்த அந்த பொறுமையும் இவங்களாலதான் எங்களோட வீடே வீடா இருந்தது. இந்த இன்னைக்கு நான் இப்படிதான், இது எங்க அம்மாவினுடைய அமைதி, எங்க அப்பாவினுடைய நம்பிக்கை, அவருடைய வாழ்வுகள் தந்த முதல் பாடம். அதனாலதான் என்னுடைய வீடு, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா எல்லாமே முதல் கதவு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நினைச்சாலே கண்கள் அப்படியே நினைஞ்சிரும். ஏன்னா என்னோட பெற்றோர்கள் என்னை வளர்த்த விதமே எனக்கு மிகப்பெரிய செல்வம். அது என்னது மிகப்பெரிய செல்வம்? ஆம், ஐயா சொன்னாங்க இல்லையா, ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு 5-6 ஐகானை சொல்லி சபைக்கு அழிச்சாங்க இல்லையா, அந்த செல்வத்தை கொடுத்ததற்கு அடிப்படையான கரு அவர்கள்தான். நீங்க நம்ப மாட்டீங்க, 3ஆம் பிறை படத்துல கமல்ஹாசன் அந்த கடைசி சீன்ல
ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்ரீதேவியினுடைய ஸ்ரீதேவி தான் நினைக்கிறேன் நடிகை. அவங்களுக்கு அந்த நினைவு வந்து அப்படியே மறந்துரும். அந்த நினைவை கொண்டு வர்றதுக்கு அவர் வந்து ஒரு குடத்த தலையில வச்சுக்கிட்டு அவர் படுற கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா? அத அந்த அந்த இடத்த 3ஆம் முறை படத்த பார்த்தவர்கள் அந்த ஃபைனல் கிளைமாக்ஸ வந்து கொஞ்சம் நினை நினைவு நினைவு கூர்ந்து அத அசை போட்டீங்கன்னா, அந்த கமல்ஹாசன் வந்து ஒரு ஆக்டிங் பண்ணி, அந்த மனப்பிரளயம் அதாவது மறந்த நினைவுகளை கொண்டு வருவதற்காக, அந்த கமல் வந்து அந்த வேஷத்த வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல போடுவார். ரொம்ப வந்து ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அந்த தலையில அந்த பானைய வச்சுக்கிட்டு அவர் ஆக்ட் பண்ணுவாரு. கொஞ்சம் கொஞ்சமாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம். போய் பேசி பார்த்துட்டு கடைசியில அந்த அ ரொம்ப முயற்சி பண்ணுவாரு. முடியாத சமயத்துல என்ன பண்ணுவாரு, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அதெல்லாம் கீழ போட்டுட்டு அப்படியே வந்து அழுவார். ஏன்னா, அவங்களுக்கு அந்த நினைவு வந்து திரும்பி வராது. அப்படிதான் எ எங்களுடைய குடும்பத்துல அப்பா வந்து எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும், அல்லது நடப்பதற்காக இருந்தாலும், ஒரு செயலை செய்வதற்காக இருந்தாலும், எங்க அம்மா வந்து படிக்காதவங்க. எங்க அப்பா பேசுவாரு. அந்த அம்மாவிற்கு புரியாதவற்றை புரிய வைக்கிறதுக்கு அவர் எடுப்பார். எப்படி வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நினைவலைகளை கொண்டு வருவதற்காக கமல் வந்து ஒரு போராடி செய்கையில காமிச்சு புரிய வச்சாரோ, அதே மாரி அ எங்களுக்கெல்லாம் வந்து கற்பதற்கு ஒரு பள்ளிக்கூடமாக எங்களுடைய அப்பா வந்து இருந்தார், நினைவுல இருக்கிறார் அப்படின்னா, எங்க அம்மாவுக்கு அவ்வளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைப்பாங்க. அப்போ புரிய வைக்கிறது எதனால அப்படின்னு பார்த்தா, இப்ப நெறைய விஷயங்கள வந்து நம்ம பேசுறதே இல்ல. பேச பேசாம இருக்கிறதே நல்லதுக்குங்கிற ஒரு முடிவுக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம். ஆனா, எங்க அம்மா வந்து படிக்காதவங்க தான். என் வாழ்க்கையில வந்து நான் அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய ஞானியா தான் அ நெனைக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா, எதையும் அவங்க எங்க அப்பாவிடம் கேட்டாலோ, அல்லது அப்பா ஒரு சமயத்துல கூட, "உனக்கு தெரியாதான்னு" சொல்லவே மாட்டாரு. எங்க அம்மாவ பார்த்து, தெரியாதான்னு சொல்லவே மாட்டாரு. அதுக்கு பதிலா என்ன சொல்லுவாருன்னா, "இப்படிதான் நடக்கும். ரொம்ப மெதுவா தான் இருக்கும். ரொம்ப அழகா தான் இருக்கும். ஒரு குழந்தை மாதிரி தான் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா? ஏதாவது ஒண்ணுன்னா" எங்க அம்மா வந்து ஒரு குழந்தை மாரி தான் பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயம் சொல்லி தருவார். ஏன்னா, எங்க அம்மா படிக்காதவங்க. அம்மாவும் எங்க அப்பா சொல்ற ஒவ்வொரு வரியையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே கேட்டுக்குவாங்க. அதான் அவங்களுடைய பாசம். அதுதான் அவங்களோட நம்பிக்கை. அதுதான் குடும்பத்த கட்டி காத்த தூணு. நான் அவங்கள் கூட சேர்ந்து வளரும்பொழுது இதெல்லாம் புரியல. ஆனா இப்பதான் புரியுது. குடும்பத்துக்கு ஒற்றுமை வர்றதுன்னா, இது ஒரு புத்தக கல்வியால மட்டும் இல்ல. அந்த மனசுல கல்வியால கொடுத்த எங்களுடைய தந்தை மாதிரி தான். அதுதான் வந்து வாழ்க்கையில ஒரு சிறந்த கல்வி அப்படிங்கிறத என்னால ரொம்ப ஆழ்ந்து உணர முடியுது. அடுத்ததா என்னுடைய நினைவலையில இப்போ இன்னைக்கு காலையில மழை பெய்யறதுனால நெட் கனெக்ட் ஆகல. சரி என்னுடைய டாக்டரோடைய அ லேப்டாப்ப எடுக்கலாம் அப்படின்ட்டு திறக்கிறேன். அதுல சார்ஜர் இல்ல. என்னுடைய லேப்டாப்போடைய சார்ஜர் வேற சைஸா இருக்கு. சரி பீரோல இருக்கா அப்படின்ட்டு எங்களுக்கு இந்த அக்சஸரீஸ்க்குன்னு ஒரு சின்ன பீரோ இருக்கு. அத திறக்கிறேன். அந்த பீரோ வந்து புடவ பீரோவா மாறியிருக்கு. இப்பதான் தெரியுது. ஏற்கனவே 2, 3 பீரோ இருக்கு. அது ஃபுல்லா வந்து ட்ரெஸ் மெட்டீரியலா இருக்கு. இந்த பீரோவையும் திறக்கிறேன். ஒரு அப்படியே என் கால்ல வந்து ஒரு 5, 6 ட்ரெஸ் அப்படியே விழுது. சரி ஓகே. என்ன கால்ல விழுதே. நமக்கு யாரு வந்து வணங்குறாங்க. அப்ப ஞாபகம் வந்துச்சு. நேத்து நம்ம ஊருக்கு போயிட்டு வந்த கோயில்ல நான் வணந்து விழுங்கிய
அந்த ஞாபகம் வந்துச்சு. என் அம்மா வந்து இப்போ இந்த இந்த மூமெண்ட்டுக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு நினைவலை தான். அந்த நாட்கள்ல குளிச்சுட்டு வந்த பின்னாடி ஒரு புடவைய வந்து நன்றா பிழிஞ்சு, ஒரு மூலைய மரக்கிளையில மாட்டிட்டு, மத்த மூலைய தன்னுடைய உடம்புல மெதுவா சுத்திக்கிட்டு காய வச்சுட்டு இருப்பாங்க. அந்த தருணத்துல எனக்கு ஒண்ணும் தோணல. இப்ப புரியுது, அம்மா எந்த அளவுக்கு எளிமையா இருந்திருக்கிறாங்க. அந்த எளிமை வந்து இப்ப என்னால உணர உணர முடியுது. என்னன்னா, ஒரு வீட்ல ஒரு பாசத்தை நினைவூட்டுறாங்க அப்படின்னா, அந்த நினைவு பாசத்திற்கென்று பல முதலீடுகள் இருக்கும். அப்ப எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி குடுத்தாங்கன்னா, தீபாவளிக்கு, பொங்கலுக்கு அப்படின்னு வருடத்துக்கு 2 முறை வந்து ட்ரெஸ் கிடைக்கும். அந்த ட்ரெஸ் வாங்கும்பொழுது கூட எங்க அம்மாகிட்ட புது ட்ரெஸ் இருக்காது. சின்ன காத்து அப்படியே வீசுதுன்னு வச்சுங்களேன், எங்க அம்மா கட்டியிருந்த புடவையினுடைய நுனி அப்படியே காத்துல அசையும். ஞாபகம் வந்தது இன்னைக்கு காலையில. இது எது அதிகமான அழகுன்னு எனக்கு தெரியல. என் தாயினுடைய அந்த எளிமை, அந்த நேரத்தில் உள்ள பரிசுத்தம், அந்த நாட்கள்ல எங்க அம்மாவுக்கு கிடைச்ச நிம்மதி, இன்று நினைச்சாலே கண் கலங்குது. ஆமாங்க, உண்மை. இப்போ இந்த வருடம் கடந்து வந்த தீபாவளியினுடைய நினைவு, தீபாவளி நெருங்கும் நாட்கள்ல வந்து வழக்கம் போல தான். சத்தமோ, பலகாரமோ, வாசனை எல்லாம் இல்ல. ஆனா மனசுக்குள்ள ஒரு அமைதியான ஒளி. அம்மாவின் சிரிப்பு, அப்பாவின் அந்த மெதுவா பேசுற அந்த பேச்சு அப்படியே ஞாபகம் வருது. இந்த வீட்ல வந்து சுவர் இருக்கு இல்லைங்களா? அந்த சுவர்கள்ல வந்து இருக்கு போல இருக்கு. அவங்க உயிரோட இருக்கும் காலத்தில் வந்து பேசின பேச்சு எல்லாம் பதிவாயிருக்கும் போல இருக்கு. அப்போ ஊ தீபாவளினாவே ஒரே பரபரப்பா இருக்கும். எங்க அம்மா வந்து அவங்களுடைய வயச வந்து கவனிக்கிறதே இல்ல. அப்ப இப்போ ரீசென்ட் டேஸ்ல அ ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி தீபாவளி நினைக்கும்பொழுது, அப்ப அவங்களுக்கு வயது எப்படி இருக்கும்? அவ்வளோ அதிகமான வயது. அவங்க வயச வந்து பார்க்கிறதே இல்ல அப்படின்னு எதுக்காக சொல்றேன்னா, எங்களெல்லாம் பார்த்தாக்கா, அந்த வீடு முழுசா அப்படியே பரபரப்பா இருக்கும். காலையில எழுந்து வீட்ட சுத்தம் பண்றது, ஒரு திருவிழா மாரி தான். சோம்பேறித்தனமே இல்ல. அப்ப வந்து விடியலுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கலாம் வந்து கல்யாணம் ஆகி ஒய்ஃபு, குழந்தைங்க போயிருக்கோம். அதே மாரி எங்களுடைய ஃபேமிலில உள்ள எங்க பிரதர், சிஸ்டர்ஸ்லாம் வந்து ஒண்ணா தீபாவளி செலிப்ரேட் பண்றதுனால எல்லாம் இருக்கிறோம். அப்பா பக்கத்துல நின்னுட்டு அ என்ன சொல்லுவாருன்னா, சிரிச்சுக்கிட்டே அந்த தூக்கத்துல எல்லாம் குழந்தைங்கலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களலாம் காப்பாத்துற மாரியே பேசுவாங்க. "அவசரப்படாத, ஒவ்வொருத்தங்களா குளிச்சுட்டு வரட்டும்." அப்படின்னு எங்க அம்மாவ வந்து சமாதானப்படுத்துவார். ஏன்னா, அம்மா வந்து சீக்கிரமா பொழுது அந்த வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி வந்து தீபம் ஏத்தி சாமி கும்பிட்டுறணும் அப்படிங்கிற மாரி அவங்களுடைய பரபரப்பு. ஆனா இந்த காலத்துல நடக்குமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்கலாம் அதெல்லாம் கேட்பாங்களா? நாங்களே வந்து ஒரு மாரி ரொம்ப அந்த பயணத்துல வந்த களைப்ப வந்து ருசிச்சிட்டு இருக்கிற நேரம். அப்போ எனக்கு தோணுச்சு இந்த வருஷம் தீபாவளி நடத்தும்போது, தீபம் ஏற்றியதுல அம்மா வந்து அந்த ஒளியில பார்க்கறதும், அப்பா வந்து அந்த ஒளி ஏத்துறதுக்கு பக்கத்துல நின்னு ஒரு பாதுகாப்பா நின்னதையும் பார்க்கும்பொழுது, அந்த ஞாபகம் வருது. வருஷம் வருஷம் வீட்டுக்கெல்லாம் போம்பொழுது, அப்படியே வீட்டுக்கு முன்னாடி இருந்து எங்களலாம் அப்படியே கூப்பிடுவாங்க.
அப்போ அம்மா வந்து அந்த புடவையோட ஒரு ஓரத்தை எடுத்து அப்படியே மடிச்சு அப்படியே எங்களை பார்த்தோன்னா அப்படியே கண்ணை தண்ணி கொட்டும். இப்ப எந்த உறவினர்கள் வந்தாலுமே வந்து எங்களுக்கெல்லாம் கண்ணுல தண்ணி வர மாட்டேது. ஆனா அம்மா அப்படியே தண்ணி கொட்டும். வாங்கடா வந்துட்டீங்களாடா அப்படி. எங்க அப்பா வந்து இங்க இருந்தே கூப்பிடுவாங்க. தம்பி வந்துட்டாங்க, தம்பி வந்துட்டாங்க அப்படின்னு. அப்பா என்ன பண்ணுவாரு, துண்டு போட்டுட்டு தான் இருப்பாரு. உடனே ஒரு சட்டையை எடுத்து மாட்டிட்டு வருவாரு பாருங்களேன். சரி வந்துட்டீங்களா? வாங்க, வாங்க. அப்படி 2டே வார்த்தையில இந்த உலகத்தையே முழுமையா அடக்கிருவாரு எங்க அப்பா. காலம் மாறிச்சுல்ல. இப்ப அவர்கள் இருவரும் நினைவுகளினுடைய ஒளிதான். ஆனால் இந்த தீபாவளியில ஒரு ஒரு சின்ன மகிழ்ச்சி என் மனசுல இருந்தது. என்னன்னா, என்னுடைய மகள், என்னுடைய மகன், என் மருமகள், ஏன்னா என்னுடைய பையனுக்கு திருமணம் ஆச்சு. மருமகள். இந்த தீபாவளிக்கு வீட்டிலேயே இருந்து எல்லாருமே தீபம் ஏற்றுனாங்க. அவர்கள் விளக்கை ஏற்றும் பொழுது, அந்த மெலிதான தீப ஒளியில் என் அம்மாவின் முகம் தெரிந்தது போல இருந்தது. என் பேர பிள்ளைகள் வளர்ந்து என் வீட்டை சிறப்பாக ஒளிர வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று என்னுடைய பெற்றோர்கள் சிரிப்பது போல் எனக்கு தோன்றியது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த எப்பவுமே அந்த ஒளியில் எனக்கு தோன்றல. இந்த வருடம் அப்படி தோணுச்சு. என்னுடைய மகள் தீபத்தை ஏற்றும் பொழுது, என் மனைவி எப்படி கத்துக் குடுத்தாங்களோ, அதே கவனம். ஏன்னா வந்து அந்த என்ன சொல்லியிருக்காங்க, அந்த தீபம் ஏத்தும் பொழுது அத அணைஞ்சிடக்கூடாது அப்படின்னு. அப்போ அந்த அதே கவனத்தோட என்னுடைய அன்பு மகள் அதை ஒளி ஏற்றும் பொழுது எனக்கு வந்து உணர முடிஞ்சது. என்னுடைய மகன் விக்னேஸ்வரன் வந்து எத பண்ணாலும் ரொம்ப அப்படியே சிறப்பா பண்ணணும்னு நினைப்பான். அப்ப தீபம் ஏற்றும்போது கீழ ஏதாவது பட்டு இதாயிடக்கூடாது. ஏன்னா பக்கத்திலேயே ஒரு கற்பூரம் இருக்கு. அது வந்து திரும்ப இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால, அந்த கற்பூரத்த கொஞ்சம் ஒதுக்கி வச்சு அதாவது சின்ன விஷயத்தையும் கவனமா பண்ணணும் அப்படின்னு என்னுடைய மனைவி சொல்லிக் குடுத்தத வந்து அந்த இடத்துல கடைபிடிக்கிற மாரி எனக்கு ஒரு ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தினுடைய என்னுடைய மருமகள் அந்த தீப ஒளியை வந்து அப்படியே ஒவ்வொரு திரியா எடுத்து அப்படியே கொஞ்சம் அப்படி மிளிர விட்டது வந்து அவ்வளவு சிறப்பா இருந்தது, மகிழ்வா இருந்தது நினைக்கும் பொழுது. அதை பார்த்து அந்த தருணத்துல அம்மா வந்து இருந்தா, என் வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வந்துட்டாளே! அப்படின்னு வந்து கண்ல வந்து கண்ணீரோட வந்து சந்தோஷத்த கண்ணீரை தெளித்திருப்பார்கள். வீடு முழுக்க தீபம் எரிந்தது. அப்பொழுதும் வந்து ஆ அதான் நினைவுகள் வந்து எப்படி இருக்குன்னா, எல்லாம் ஒண்ணா வந்து கலருது. அப்படியே என் மனசை வந்து அப்படியே நெகிழ்ச்சியா இருக்குது. அந்த அம்மாவோட பாசம், அப்பாவோட அந்த அமைதியான ஒரு சூழல். 2ம் இந்த வீட்டை வந்து ரொம்ப ஒளிமயமாகவும், ஒரு பாதுகாப்பாகவும் வச்சிருக்கிற மாரி ஒரு ஃபீல். சரி ஓகே. அப்ப வந்து அவங்கலாம் இல்லையே! ரொம்ப வெறுமையா இருக்கே! அப்படின்னெல்லாம் எனக்கு தோன்றது அப்பப்ப. இருந்தாலும் அந்த அவர்களுடைய அன்பு வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கு. அவர்களுடைய ஆசிகள் வந்து நம்மை சுற்றி சுற்றி தான் வந்துட்டு இருக்கு. அவர்களுடைய சிரிப்பு இன்னும் இந்த சுவர்ல வந்து பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவர்கள் படியெடுத்து வைத்த மரபு இப்போது எங்கள் குடும்பத்தை ஒன்றா இணைச்சுக்கிட்டு இருக்கு. சோ தீபாவளி வந்து எங்க பெற்றோர்களின் ஆசிகள் மீண்டும் மீண்டும் ஒரு தீப ஒளிகளா தான் வந்து தெரியுதே ஒழிய, ஒரு அவ்வளவு சிறப்புமிக்க தீபாவளியா இந்த தீபாவளி வந்து எனக்கு மகிழ்வுல ஏற்பட்ட ஒரு விஷயத்த நடந்துக்கிட்டேன். அதே மாரி பொங்கல் ஞாபகம் வந்துச்சு. நம்ம அம் சிவகா சிவகாமி அம்மா வந்து பேசும்போது பொங்கலை பத்தி வந்து சிறப்பா சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து ஒரு தாட். பொங்கல வந்து அப்படியே எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றோம்.
நெய்வேலிக்கு வரோம். அதாவது பொங்கல் விழாவை முடிச்சுட்டு வீடு திரும்புற பாதையில அப்படியே கார்ல அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா என் உள்ளுக்குள்ள இதயத்துல ஒரு மெதுவா ஒரு சலசலப்பு இருக்கு. என்னது? வீட்டுல இருந்து நானு, என்னுடைய மனைவி, என்னுடைய பையன், பொண்ணு வீட்டை விட்டு கிளம்புறோம். எல்லாரும் நாங்க போயிட்டு வரோம்னு சொல்றோம். அப்போ போயிட்டு வரேன்னா என்ன பண்ணுவாங்க? குழந்தைங்கலாம் கையசைப்பாங்க இல்லையா? அப்ப அம்மாவுடைய கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி கொட்டும். அப்படியே ஓரமா அப்படியே தொடச்சு விட்டுக்கோங்க. அப்படியே பக்கத்துல அப்பா நிப்பாரு. "அப்பா, பாதையில கவனமா போங்கப்பா. நைட் ஆயிடும்." அப்படின்னு அவரு எப்போதும் வழக்கமா பொறுமையா தான் பேசுவாரு. அதுல சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து ஒரு கட்டளையா இருக்காது. நைட் ஆயிடும், நீங்க கவனமா ஓட்டுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஆர்டரா இருக்காது. அப்படியே அவர் கவலையில சொல்லுவாரு அப்படியே. நான், எங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அப்படியே கார்ல உட்காந்துட்டு, அ அப்படியே பொங்கல் என்ன பண்ணுவாங்க, வீட்ல வந்து இருக்கிற பொங்கல வந்து அது ஒரு கேரியர்ல வச்சு குடுக்குறாங்க. ஒவ்வொரு பொங்கல்ல உள்ள அந்த பொங்கல், அப்புறம் கொஞ்சம் எங்க அண்ணன் வந்து வீட்டுக்கு வர்றாங்கன்னா, நம்ம வாங்கிட்டு போற மாரி அண்ணனுங்க ஃபேமிலியோட வரும்போது வாங்கிட்டு வருவாங்கல்ல. அப்ப அந்த மிக்சரு அதெல்லாம் இருக்கும்ல. அத அப்படியே எங்களுக்கு எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஒரு மரத்துக்கு பக்கத்துல மரத்துக்கு பக்கத்துல உலர்த்திய, அதாவது உலர்த்திய புடவை. அம்மாவினுடைய பழைய புடவை வாசனைய வந்து அந்த பதார்த்தம் கட்டிக் கொடுத்ததுல வந்து இருக்கிறத ஒரு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்ப அவங்க எதுல குடுத்திருப்பாங்க? பொங்கல்லாம் நாங்க எடுத்துட்டு போன கேரியர்ல குடுத்துட்டாங்க. மற்ற பொட்டலங்களை வந்து அவர்களுடைய புடவையில் வந்து அவங்க வந்து பேக் பண்ணி கொடுத்த ஒரு தருணம். அந்த வாசனை, கார் ஓட்டும்போது வெளியில அப்படியே வில்லேஜ் தாண்டி வரும்போது எப்படி இருக்கும்? வயல்களா இருக்கும்ல, அந்த வயல்கள். ஆனா என் மனசுல ஒலிச்சது. அந்த அம்மா வந்து அமைதியா பார்த்தது. அவர்கள் கண்களில் வந்து அந்த சந்தோஷத்த பார்த்தது. இதெல்லாம் நான் நெய்வேலி நகரத்த எட்டிய போதும், பின்னாடி இருக்கிற அந்த சீட்ல இருந்து அந்த கிராமத்தினுடைய வாசனை என்னுடைய கண்ணை வந்து அப்படியே நசுக்கிக்கிட்டு தண்ணி கொட்டுது. நான் வந்துட்டேன். கார் வந்துருச்சு. குழந்தைகள் வந்துட்டாங்க. மனைவிகள் வந்துட்டாங்க. ஆனா, அ எங்க அப்பாவும், அம்மாவும் "போயிட்டு வாங்க" அப்படின்னு சொன்னபோது இருந்த அந்த ஒரு தருணம், அவர்களுடைய அன்பு வந்து இன்னும் முடியவே இல்லங்க. அது ஒவ்வொரு பயணத்திற்கும் எனக்கு வந்து ஒரு துடிப்பா பயணம் பண்றதுக்கு அமைஞ்சிருச்சு. அது எப்படி அ பெருமையா சொல்றதுன்னு தெரியல. அதுதான் என்னுடைய நினைவலையா நான் வந்து பதிப்பிடுறேன். அப்புறம் இப்ப நிறைவா திருமண மண்டபத்துல அ விளக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அணைச்சிடுறாங்க திருமண மண்டபத்துல. எல்லாருடைய சிரிப்பு குறையுது, வாழ்த்தோசைகள் குறையுது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா என்னுடைய அ டாட்டரோட திருமணம் முடிஞ்ச நாள். அந்த அந்த எண்ட் ஆஃப் த சினாரியோ. அந்த அ இடத்துல பெரிய சத்தம்லாம் கிடைச்சு காலையில எப்படி இருக்கும் பாருங்க. திருமணத்தன்னைக்கு எப்படி இருக்கும். அந்த ரிசப்ஷன் அதெல்லாம் முடியுது. அப்படியே நடந்துட்டு இருக்கு. ஆ என்னுடைய இதயத்துல மட்டும் ஒரு சின்ன குழந்தையினுடைய சிரிப்பு. என்னுடைய குழந்தையினுடைய சிரிப்பு. "அப்பா" அப்படின்னு கூப்பிடுற மாரி இந்த குரல் கேட்குது. என்னுடைய மகள் விஷ்ணுபிரியா கையில விளையாடிட்டு இருந்த மழலை, மணமகன் மணமகள் அலங்காரத்துல முன்னாடியே நிக்கிற அந்த எல்லாமே அந்த அவங்க அப்படியே ஹேப்பியா அந்த இருக்கிறதெல்லாம் பார்க்குறேன். ஆனா, என்னுடைய கண்ணுலயும், என்னுடைய குழந்தையினுடைய கண்ணுலயும் அந்த பிரிவின் அந்த பயம், அந்த பாசத்தினுடைய நெருக்கம் அப்படியே
என்னால வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. பிரியா விடை தர வேண்டிய நேரம் அப்படியே வருது. விஷ்ணுபிரியா மெதுவா வந்து என்னுடைய கைய பிடிக்கிறாங்க. அந்த தருணத்துல அவங்க குழந்தையா இருந்தப்ப, எல்லா தருணங்கள்லயும் நான் நெறைய பாடங்கள சொல்லிக் குடுத்துருக்கிறேன். ஆனா இனிமே குழந்தைக்கு எந்த பாடத்த யாரு சொல்லி தரப்போறா? இந்த ஒரு நெருடல். சின்ன வயசுலயே அப்பா வந்து பள்ளிக்கு நான் போகணும்னா பிடிவாதம் பிடிப்பேன். அப்பா தான் கொண்டு விடணும். ஆட்டோல போமாட்டாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. அ அந்த சொன்ன குரல் என் உள்ளத்தையே அப்படி புரட்டிடுச்சு. நான் சொல்லவும் முடியாம, மெல்லவும் முடியாம, அந்த கண்கள் சந்தித்த தருணம், என் நெஞ்சில் தாங்க முடியாம அப்படியே அவங்கள அணைச்சுக்கிட்ட அந்த ஒரு தருணம். அந்த அணைப்பில் என்னுடைய ஆசீர்வாதமும், என் மகளின் அன்பும், இருவரினுடைய இதய துடிப்பு கலந்திருந்ததை என்னால் முழுமையாக உணர முடிந்தது. அப்போ அப்பாவின் அரவணைப்பில் இருந்த ஒரு செடி, இன்று வேறு ஒரு தோட்டத்தில் பூக்கப் போகிறது என்பதை என்னால் உணர்ந்தேன். ஆனால் வீட்டில் உள்ள என்னுடைய துணைவியாரிட்ட பேசும்பொழுது அவர்களும் உணர்ந்தார்கள். ஆம், சகோதர, சகோதரிகளே, இந்த மாதிரி உள்ள நினைவலைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். பல தருணங்களில் பல செய்திகளை பரிமாறும் பொழுதுதான் அந்த நினைவலைகளை ஞாபகப்படுத்துவதற்கு முடிகிறது. இருப்பினும் எனக்கு கொடுத்த வாய்ப்பினை பயன்படுத்தி ஞாபகத்திற்கு வந்ததை மட்டும் இந்த சபையிலே பகிர்ந்திருக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கலைவரன் ஐயா. நன்றி. அருமையான நினைவலைகள் எல்லாருடைய ஷேர் பண்ணிட்டீங்க. ஒத்தை புடவையை காய போட்டு அம்மா இருக்கிறது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே ஒரு சிம்பிள் லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற உடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்றோமான்னா கிடையாது. ஆனா அவர்களுடைய தியாகத்துல தான் நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கிறோம். அப்பா ரொம்ப குறைவா பேசுவார் அப்படின்னு குறிப்பிட்டீங்க உங்க நினைவலைகள்ல. உங்களை மாதிரிதான் ரொம்ப தேவையானதுக்கு பேசுற அப்பா. உங்களுடைய தீபாவளியில எல்லாருமே பங்கேற்ற தீபாவளி விழாவில் பங்கேற்று விளக்கேற்றின அந்த நினைவலைகள், பொங்கல் விழா, பல பல மகிழ்ச்சிக்கான நினைவலைகளை அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாருக்குமே ஒரு நெகிழ்ச்சியான தருணங்களாகவும் வந்தது. மகிழ்ச்சியான நினைவலைகள் பகிர்ந்துக்கும் போது பல நேரத்துல வந்து நெகிழ்ச்சிக்கான நினைவலைகளா மாறிடுது நிகழ்வு. அது மாதிரி நம்ம நண்பர்களா பல நிகழ்வுகள்ல மகிழ்ச்சிக்கான நினைவுகளா இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கிறோம். அருமையான நம்மளுடைய நட்பு அந்த அளவுக்கு உன்னதமானது. அருமையான தலைப்புல அருமையான ஒரு நிகழ்வை இன்று கொடுத்திருக்கிறீங்க. நன்றி. நற்புலகு சார்பாக தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்வுல பங்கேற்று நிறைய நிகழ்வுகளை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். நன்றி. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுபவர்கள் நம் தளத்தில் யாரா இருந்தால் கைவிற்கலாம். நம் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு இலவசம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம நற்புலரி குடும்பம் அனைவரும் சேர்ந்து உலகில் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். குழந்தை பேர் வேண்டுவோர் அந்த வரம் கிடைக்க வேண்டியும், உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம், மனநலம் பெற வேண்டியும் ஒரு வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் வைத்து ஃபீட்பேக் செஷனுக்குள் நுழைவோம். முதலாவதாக அம்பி ட்வின்ஸ். யார் தெரியல, புதுசா யாரும் நினைஞ்சிருக்கிறாங்க. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். தன்னால வந்து மகிழ்ச்சியான நினைவலைகள்ன்ற தலைப்புல இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அவங்க கண்ட அந்த விஷயங்கள்ல அம்மாவின் நினைவலைகள்னு பேர் வச்சுக்கிறதா,
எப்படி வச்சுக்கிறேன்னு தெரியல. கமலஹாசன் படத்துல இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பொருத்தி, ஆனா நீங்க பேசும்போது மகிழ்ச்சியா எனக்கு இல்லை. அதான் உண்மையான ஃபீட்பேக்கு. ஏன்னா உண்மையை சொல்லணுன்றக்காக தான் காலையில ஆளா வந்து உண்மையை சொல்றேன். கொஞ்சம் மனசு கனத்திருந்தது. நல்ல ஹாப்பியா இருக்குமே ஏன் அப்படின்னு. நிறைய பேருக்கு வந்து கடவுள் வந்து கஷ்டங்கள் தான் கொடுப்பாரு. அம்மாவோட நினைவுல அம்மா இல்லை, நம்ம இதெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நல்லாவே பகிர்ந்தீங்க. உங்க பாப்பா பிரிஞ்சு போகுது அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து நாத்தை வந்து எடுத்து நட்டு வச்சு கண்டிப்பா வேற இடத்துல தான் அறுவடை பண்ணுவாங்க. அதான் உண்மையான நிலவரம். அப்ப அங்க போய் மொத்தமா இருந்துச்சுன்னா நல்லா வளராது. தனியா இருந்தாதான் அது செழிப்பா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு போறோம். அதனால அது மகிழ்ச்சி தான். ஒவ்வொரு தருணமா சொல்லும்போது நீங்க உள்ள கொஞ்சம் அழுதுட்டே இருந்தீங்க. நல்லா ஹாப்பியா இருந்தேன். ஏன்னு கேட்டா நம்ம மகிழ்ச்சியான நினைவலைகள்னு நம்ம தலையங்க கொடுத்துருக்கு. அதனால இப்ப சிரிச்சிங்க பாத்தீங்களா, இந்த புன்னகை எப்பயுமே அப்படியே வைண்டப்பா போகணும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு அடிபட்டுக்கிட்டே தான் இருப்பேன். சம்மட்டியால அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்பத்தானே பொருளா மாற முடியும். அடிக்கட்டுமே, யாருனாலும் அடிங்களேன். நீங்க அடிச்சதை நம்ம கும்மி அடியா மாத்தி அப்படியே மொத்தமா அப்படியே வண்ண வண்ணமா பாவாடையெல்லாம் போட்டுட்டு அப்படியே கோலாட்டம் மாதிரி ஆடிக்கிட்டே போயிடணும். பொம்பளை பிள்ளைங்க. ஆம்பளை பிள்ளைங்க என்ன மாதிரி பண்ணலாம்னு பண்ணிக்கோங்க. தடால் எடுத்துட்டு சுத்தலாம், ஜாலியா ஆடலாம். உங்க ஹாப்பினஸ் தான். இது வந்து மகிழ்ச்சியான நினைவுகள் தலைப்புக்காக சொல்லப்பட்டது. நான் ஓப்பன் ஃபீட்பேக் தான் கொடுத்தேன். குறைன்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்க போறதில்ல, நிறைன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஆளா மெத்தனமாவும் இருக்க போறதில்ல அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் வளர வேண்டும். எப்பயுமே உங்க பேச்சு வந்து ரொம்ப சரியான தலைப்பை நோக்கி சரியா வரும். இன்னைக்கு வரல அப்படின்னா நேற்றைய நிகழ்வுடைய தாக்கங்கள் ஏதாவது உங்களுடைய இன்றைய ஆக்கங்கள்ல இருந்திருக்கலாம். இனி சிறப்பா இருக்கணும் அப்படின்றதையும் எல்லா வல்ல இறைவன் தரட்டும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். இல்ல நீங்க திடீர்னு வந்து டக்குன்னு உள்ள செஷன் எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்திருக்கலாம் என்னைய மாதிரி. அதனால அதுக்கும் ஒரு எந்த ஒரு எண்ணத்தையும் நீங்க கொடுக்க வேணாம் அப்படின்றதையும் கேட்டுக்கிட்டு, வாய்ப்பிற்கு நன்றி நண்பா. பழைய ஆள் தான், பழைய சோறு தான், பச்சை மிளகா தான். நன்றி, வணக்கம். நன்றி நண்பா. கவலைப்படாதே சகோதரா அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கொடுத்த என் நண்பர் விஜயதேவிக்கு நன்றி. ஜெகநாத் சார். அனைவருக்கும் வணக்கம். திரு கலிவரதன் அவர்கள் அவங்க அம்மா அப்பா அவங்க அந்த நினைவிலேயே அவர் ரொம்ப மூழ்கி இருக்கிறது நல்லா தெரிஞ்சுது. அதனாலதான் அவர் வந்து நித்யாதேவி சொன்ன மாதிரி மகிழ்ச்சிக்கான நினைவுகள் மாதிரி அவர் சொல்லலைனாலும் அவருக்கு அதுலயே அவருக்கு மகிழ்ச்சி கிடைச்சிருக்குன்றத நான் நம்புறேன். அவரு ஏன்னா முழு உரையுமே அவர் வந்து அப்பா அம்மாவை தாண்டி அவர் வர முடியாத ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமா தான் இருந்திருக்கு. அது வந்து அவர் மட்டும்தான் அதை வந்து விளக்க முடியும். ஏன்னா தலைப்பு என்னவா இருந்தாலும் அவர் வந்து அது இவ்வளவு நாள் ஒரு ட்ரெயினராகவும் இதுவா இருக்கிறவர் வந்து அத அந்த இந்த தளத்திலே இல்ல எத்தனையோ தளங்கள்ல பேசக்கூடியவர் தானே. அதனால அவருக்கு வந்து அந்த அப்பா அம்மா நினைவுகள் தான் வந்து ரொம்ப அவரை ஈர்க்குதுன்றது நல்லாவே தெரியுது. அது அவருக்கு வந்து அது மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து அது நெகிழ்ச்சியாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அவரோட குடும்பத்தோட சிறப்பா வாழணும்னு பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜெகநாத் சார். ஆக்சுவலி நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டு. அந்த காலத்துல இருக்கிற பட்ட கஷ்டத்தை அசை போடுறது கூட ஒரு மகிழ்ச்சியான நினைவலைகள் தான் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அன்னைக்கு கஷ்டமா இருந்தது இன்னைக்கு மகிழ்ச்சியா தான் மாறுது. அம்மா வந்து நம்ம முகத்தை தொடச்சி விடுவாங்க. புடவையை எடுத்து அந்த புடவையில பல மனம் இருக்கும். சாம்பார் பொடி மனம் இருக்கும், என்னென்னமோ மனங்கள் இருக்கும், வியர்வை மனம் இருக்கும். எல்லாம் சேர்த்து அந்த முகத்தை தொடச்சி விடுற அந்த வாசனை கூட இன்னும் பல பேருக்கு மறந்துருக்காது. அவர் வந்து அம்மாவோட புடவை தலைப்பை பத்தியே ஒரு
எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 தடவை அதை பத்தி சொன்னார். அம்மாவோட உடையில பட்சண அந்த பலகாரத்தை கட்டி தர்றது அந்த மாதிரி அவரு. ஸோ ஹி வாஸ் வெரி மச் எனது என்கிராஸ் இன் ஹிஸ் மதர்ஸ் அந்த ஃபாதர்ஸ் ஃபீலிங்ஸ். அது ஒரு பெரிய விஷயம்தான். நன்றி. கண்டிப்பா. ஆக்சுவலி அந்த கனெக்ட் இருக்கணும்ட்டு தான் சின்ன வயசுல தூளி கட்டி அம்மாவோட புடவையில போடுவாங்க. இப்ப எல்லாம் ஃபேன்சி ஆயிடுச்சு, சிந்தட்டிக்ஸ், கிராடில் அப்படின்னு அதை வந்து சிங்கிங் கேடில் அப்படின்லாம் வந்து நிறைய பெயர் சூட்டி ஆன்லைன்ல விற்கிறாங்க. அந்த அம்மா புடவையில தூங்கிய சுகங்கள் நம்மளால இன்னும் பல பேரால மறந்துருக்காது. நன்றி ஜெகநாத் சார், நிறைய அந்த அவருடைய ஃபீலை வந்து எம்பத்தைஸ் பண்ணதுக்கு. தாமோதரன் சார் நீங்க பேசுங்க. நற்பொழுதுக்கு இனிய காலை வணக்கம். அம்மாவின் அரவணைப்பில் வாழ்ந்த பிள்ளைகள் எல்லாம் அம்மாவை மறக்கவே மாட்டார்கள். அந்த அரவணைப்பில் வாழும் பொழுது அவர்களுடைய மடியில் தவழ்ந்த நினைவலைகள் உண்மையிலேயே அந்த வாசனை மறக்கவே மறக்காது. அம்மாவின் படத்தை பார்க்கும்போது கூட அந்த நினைவலைகளில் லேசாக தவழ்ந்து கொண்டே இருக்கும். மிக சிறப்பான ஒரு புதிய கருத்துக்களை இன்று கலிவர்தன் ஐயா அவர்கள் கொடுத்ததற்கு நற்புலரில் தாயிடம் எந்த அளவுக்கு அவர் அந்த தாயின் சுகத்தை அனுபவித்திருக்கின்றார் என்பதை அவர் கண்களில் தண்ணீர் வரும் அளவிற்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்றார் என்றால் குடும்பத்தை அந்த அளவுக்கு அவர் நேசித்திருக்கின்றார். தந்தையிடம் அன்பான மௌனமான பேச்சுக்களை கேட்டிருக்கின்றார். மகளிடமும் அந்த பாசம், அம்மாவிடம் காட்டிய பாசம் மகளிடமும் வருகின்றது, மனைவியிடமும் வருகின்றது என்றால் அவர் குடும்பத்தில் மிக மிக மகிழ்ச்சியாக இல்லை, இந்த நினைவுகளை மறக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவருக்கு மிகவும் பாராட்டக்கூடியவர் என்று நான் கருதி அவரை வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ராமன் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. நிறைய பேசுறீங்களா? சண்முகன் சார். வணக்கம். இல்லை ஐயா, நல்லவர் எப்படின்னா அப்படியே பொறுமையாக நிதானமாக. ஏன்னா ஒன்று அதிகாலை நேரம், இன்னொன்று அதிகாலை நேரத்தில் எதை ஒன்று நம்ம பேசும் பொழுதும் எதை ஒன்று நினைக்கும் பொழுதும் அப்படியே சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படி நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன சிந்தனை இருக்கோ அப்படியே ஊற்று போல அப்படி நினைவுகள் வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஐயாவுடைய அந்த அகவைக்கு இன்னும் எக்கச்சக்கமான அனுபவம் இருக்கும். இருந்தாலும் சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சொன்னாருங்க, இப்போ பீரோவில் திறக்கும்போது அப்படியே வேஸ்ட் வந்து விழுகும்போது அப்படியே அவர் எங்களுடைய அப்பாவோட நினைவு தான் அப்படியே ஃபுல்லாக எனக்கு வந்துச்சு. அதுபடி எங்கள் அம்மாவுடைய அந்த புடவையில் முடிஞ்சு போடும்போது அப்பையும் எங்கள் அம்மாவோட நினைவு தான் வந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி இன்னும் பல நினைவுகளை சொன்னது வந்து இதில் கலந்து வர ஒவ்வொருத்தருடைய நிழலாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் சரிங்க, நிஜமாக இருக்கக்கூடிய சரி. நிஜமாக இருக்கும்போது உடனே ஃபோன் பண்ணி அம்மா எங்கே இருந்தாலும் அப்பா எங்கே இருந்தாலும் பேச வைக்கும். நிஜமாக இருக்கிறவங்களுக்கு போய் காலையில் ஏஞ்சிட்டு போய் உடனே குளிச்சுட்டு உடனே வணங்காதவர்கள் கண்டிப்பாக ஒரு முறை வணங்க நினைக்க சொல்லுவோம். இல்லை இந்த அளவுக்கு அப்பா அம்மா பண்ணியிருக்கிறாங்க, கண்டிப்பாக அவங்களுடைய அந்த நினைவு நாளையோ அவங்களுடைய பிறந்த நாளையோ கண்டிப்பாக நாம் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். அது ஒரு சேவையாக இருக்கலாம், இல்லை ஒரு தொண்டாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு அந்த நினைவில் ஏதோ ஒரு பொருளை கொடுத்து அன்னதானத்தை செய்யலாம். அப்படி மாரி ஐயாவுடைய பேசி எனக்கு அதான் ஞாபகம் வருதுங்க. வெளியே இன்பத்தில் ஒவ்வொரு நாளும் முதல்ல கொஞ்சம் அப்படியே ஜாலியாக போணுச்சு. அப்புறம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்தோம்னா இப்போ நினைவு அலைகள் அப்படியே விட்டு பிரிந்தவர்களுக்கும் தொடர்ந்து நம்மோட வாழ்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக நன்றியாக இருக்க வேண்டும். பிரிந்தவர்களுக்கு கண்டிப்பாக
ஒரு சமர்ப்பணமாக இருந்து அவங்களுக்கு எப்பொழுதும் அவங்க கூட இருக்கிற மாதிரி சொல்லிட்டு ஐயா சொன்னது எல்லாமே அற்புதம் என்று சொல்கிறதா, உணர்வு என்று சொல்கிறதா, உணர்ச்சி என்று சொல்கிறதா தெரியல. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப நன்றி. நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி தன்மன் சார். நீங்க சொன்ன மாதிரி மகிழ்ச்சி நிகழ்வுகள் கொஞ்சம் நெகிழ்ச்சியாக தான் இருக்கு இந்த நிகழ்வு. இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த விடாம அந்தந்த நேரத்துல காலத்தை அவங்களுக்கு செஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த ரிக்ரெட் அப்படிங்கிறது இருக்காது. நினைவலைகள் மட்டும் கண்டிப்பா இருக்கும். அதனால யாரு அன்பு செலுத்தணும்னாலும் நான் நிறைய தடவை இதே தலைப்புல சொல்லிட்டேன். யாருக்காவது நல்லது செய்யணும், அன்பு செலுத்தணும் அப்படின்னு நினைச்சா இன்றே செய் நன்றே செய் அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்லி டிஆர்வி சார் வாங்கோ. அனைவருக்கும் காலை வணக்கம். கலிவரதன் சார் நல்லா உள்வாங்கியிருக்காரு. ஒரே வார்த்தை பார்த்தேன், அட்டாச்மெண்ட். எந்த ஒரு விஷயத்தை எப்படி அட்டாச் பண்றோம் அப்படிங்கிறத வச்சுதான் செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிறதே நடக்கும். ரெண்டே கன்வர்ஷன் தான். அந்த அட்டாச்மெண்ட் எவ்வளவு தூரம் அந்த ஸ்மெல்லுங்கிறது அந்த துணியில பார்த்ததுங்கிறத தாண்டி கதவை திறக்கும் போது நம்ம காலில் யாருடியா விழுவுறா, துணி விழுந்ததியா அப்படின்னு சொல்லும் போது காலில் துணி விழுந்தது அப்படின்னு சொன்னார். அதை ரியலைஸ் பண்ணும்போது இப்ப நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது நீங்க அழுதா. எதுவுமே திருப்பி சொல்றேன், நீங்க அழுதா அப்ப அழகு வருது. எப்பெல்லாம் நீங்க சிரிக்கிறீங்களோ இது தெய்வத்தின் சிரிப்பு. என்ன எப்பெல்லாம் ஆறீங்களோ கலிவரதன் சாரோட அழுகை அது. அதாவது ஒவ்வொருத்தரும் தாம் பேர் வச்சுக்கிறோம்ல, பேரை வைக்கும் போதே அந்த அம்மா சந்தோஷப்படும். என்ன பேர் வைக்கலாம், என் பிள்ளைக்கு வெங்கடேஷ்னு பேர் வைக்கணும்னு எப்ப பிளான் பண்ணோம்னா, எல்லாரும் நார்மல் டெலிவரி ஆகாம சிசேரியன். எங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களாம் பார்த்தா அப்பதான் மேரேஜ் ஆயிருக்கும், எல்லாம் ஒரே யங்ஸ்டர்ஸ், எல்லாம் ஜாலியா இருப்போம். அப்ப டெலிவரி இதாச்சுரா அப்படின்னு. நார்மல் டெலிவரி ஆனா தெய்வமே எனக்கு நார்மல் டெலிவரி ஆனோம் அப்படின்னு பேரு. என் பேர் வெங்கட்ராமன், ஒய்ஃப் பேர் பத்மாவதி. இது அமையறது குலதெய்வம் வெங்கடாச்சலபதி. அமைச்சுக்கிட்டது என்னன்னா வெங்கடேஷ்னு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணோம். பண்ணிட்டு அதாவது பேரை வைக்கும் போது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்கிறோம் பாருங்க, அப்பவே நமக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுதுங்கிற அந்த தன்மை அப்பா அம்மா அப்படி பவர்ஃபுல்லா ஏத்திருக்காங்க. தெய்வமே கண்ணுல இருந்து தண்ணி வந்ததுன்னா ரோட்ல ஒருத்தன் சாட்டை எடுத்து தானே அடிச்சுக்கிட்டு காசை கேட்பான். இதை எல்லாருக்கும் சொல்லுவேன் நான். இஃப் யூ ஆர் crying, you are spoiling yourself. never cry. அட்டாச்மெண்ட் மட்டும்தான் இங்க தெளிவா இருக்கு. அப்பா அம்மால இருந்து ஆரம்பிச்சு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியில இருந்து ஒவ்வொரும் நம்மளோட பரிபூர்ணமா இறைவன் போட்ட அட்டாச்மெண்ட். அந்த அட்டாச்மெண்ட் there is no detachment அப்படிங்கிற கிளாரிட்டியோட டிராவல் ஆனும். தட் இஸ் கால்டு செல்ஃப் ரியலைசேஷன். நேற்றுக்கு நடந்த ஒரு நிகழ்வு பார்த்தேன். மும்தாஜ் மேடம் டான்ஸ் எல்லாம் பட்டையை கலப்புவாங்க. ஆனா அந்த கவர்ச்சி நடிகை செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க பாருங்க. அடாடாடா, புத்தருக்கு ஞானம் பிறந்த மாதிரி அவங்க சொல்றாங்க, ஐயோ நான் இதெல்லாம் படிக்காம போயிட்டேனே, இதெல்லாம் நான் பார்க்காம போயிட்டேனே, இதெல்லாம் நான் உணரும் போது நான் பண்ணது தப்பு. மனிதனுக்குள்ள ரெண்டே விஷயம்தான், whether I am doing is right or wrong, whether I am doing is good or bad. அடுத்த ஸ்டேஜ் நான் 3 லெவல்ல சொல்லி கொடுப்பேன் பயிற்சியில. அந்த ரைட் ஆர் ராங்ல அந்த ராங்னு தெரிஞ்ச உடனே அப்படியே உதிர்த்துட்டு வருவோம். I am doing the wrong thing to me, to others, to anybody, it's creation. கடவுள் கூட சந்தோஷப்பட மாட்டான் நம்ம அழுதா. அப்படின்னா இவ்வளவு உலகம் அருமையா நீ சந்தோஷப்படுறதுக்காக எவ்வளவு விஷயத்த கொடுத்துருக்கேன், ஐயா அழுவுற அப்படின்னு இறைவன் கேட்பாராம். தெய்வமே நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாதான் உலகமே சந்தோஷப்படுத்த முடியும். வணக்க பல்லாண்டு ஈழச்சி அப்படி திருச்சியில் நன்றி என்பர்களே. each and every day we have to celebrate it, each and every moment, each and every second we have to plan for it. இல்லச்சி அப்படி திருச்சியில் நன்றி என்பர்களே. நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்போம். எங்க அம்மா படத்தை கூட படத்தை அதிகமா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த உள்ள இருக்கிற தெய்வத்தை அந்த ஸ்மெல் ஒன்னொன்னையும் நீங்க ரியலைஸ் பண்ணி பேசுனது
சிறப்பு. நான் எப்பொழுதுமே ஏதாவது அழுகுற மாதிரி இருந்தது அந்த இடத்துல நான் வந்து ஓடி போயிடும். நான் நெவர் கிரை. ஸோ அதனால அழ வேண்டியதே இல்லை. நான் அந்த ரியலைஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பை எல்லாருக்கும் புரிய வச்சீங்க பாருங்க. சிறப்பு. ஒன்னொன்னையும் அழகா பிரிச்சு மேஞ்சிருக்கீங்க தெய்வமே. உங்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எப்ப நடக்க போகுதோ தெரியல. திருச்சி வந்தா வாங்க. ஸ்ரீரங்கத்துல இருக்கேன். நெய்வேலி வந்தா வரேன். நம்பரை தர சொல்லி போன தடவை கேட்டேன். சான்ஸே இல்லை. இப்படித்தான் நிறைய பேர் கேட்போம். ஆசைப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இறைவன் தான் முடிவு பண்ண வேண்டும். நன்றி. வாழ்க பல்லாண்டு. போலாம். இன்னொருக்கா போய் கொஞ்சம் கடல மிட்டாய் தின்னலாம். நன்றி டிஆர்பி சார், அருமையா ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. கலிவன் சாரோட நம்பரை இமிடியேட்டா நம்ம சேட்ல ஷேர் பண்றேன். அடுத்து வீரசேகரன் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புணரி வணக்கம். 2 விஷயம்தான் வாழ்க்கை பூரா அது வருங்கிறது. உற்சாகமா பேசுப்பா. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. கோயிலா அம்மா வந்துடுறாங்க, சொல்ல வேண்டிய மந்திரமா அப்பா வந்துடுறாரு. அது வழி வழியா நம்ம பேர பிள்ளைங்களுக்கும் இதை அப்ளை பண்ணலாம். இந்த 2 விஷயம் மட்டும், கோயிலாவும் கும்பிட வேண்டியதும் மந்திரமாக சொல்ல வேண்டியதும் இது வர்றப்ப, மற்ற பொலிவுகள்லாம் இதே பயிற்சி வேற எங்கேயும் கொடுத்தா அதில் அணிகலன்களை அதிகமாக சொல்லல பூட்டணும். மொழியில் ரொம்ப தேர்ச்சி பெற்ற மாதிரி காமிக்கணும், அதில் செய்யணும் இதை செய்யணும், அணிகலன்களை ரொம்ப பூட்டணும். இது பிளைன் டாக். இதயத்தால் அம்மான்னு சொன்னாலே 1000 விஷயம். அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை. அம்மா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, அது 1000 பேசும். அது மாதிரி இன்றைக்கும் நான் உணர்வுபூர்வமாக ஐயா அவர்களை அன்போடு நினைத்து பார்க்கிறேன். நன்றி ஐயா. வாருங்கள், அடிக்கடி அமுத ஊற்றி தாருங்கள். நன்றி அனைவருக்கும். நன்றி வீரசேகரன் ஐயா, அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. சிவகணி மேடம் வாங்கோ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஒரு கவிதை படிச்சேன். ஒரு அம்மா குழந்தைகிட்ட சொல்ற மாதிரி ஒரு கவிதை படிச்சேன். ரொம்ப அன்பு செலுத்தாதீங்க. சாரி, குழந்தை அம்மா கிட்ட சொல்ற மாதிரி, என் மேல ரொம்ப அன்பு செலுத்தாதடா மகனே. நான் நீ என்னை விட்டு மத்த பக்கம் போகும்போது அந்த வலி எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கும். அதனால நான் அந்த உன் அன்பை என்னால விளக்கவே முடியாது உங்ககிட்ட இருந்து. ஸோ நான் நானாவே இருந்துக்கிறேன். நீ இயல்பா நீ என்கிட்ட ஒரு நாள் என்னை ரொம்ப கவனிச்சுட்டு கடைசியில என்னை விட்டு போகும்போது அது ரொம்ப துக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த தாயோட வேதனை பகிர்ந்துட்ட கவிதையா இருக்கும், வலி மிகுந்த கவிதையா இருக்கும். ஸோ இந்த கவிதையை எதுக்கு நான் சொல்றேன்னா, சார் இவ்வளவு நேரம் உணர்வுகளை தான் கடத்தியிருக்காரு. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலையுமே உணர்வுகள் தான் தெரிஞ்சுது. நம்ம இருக்கும்போதோ இல்லாத இடத்துலயோ அந்த இடத்த நம்ம நினைக்கிறோம் பாருங்களேன். இன்னைக்கும் எங்க அத்தை சொல்லுவாங்க, தீபாவளினா அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு சாமி கிட்ட வச்சு பொட்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம எதை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலைமுறையில கலாச்சாரம் அப்படிங்கிற ஒண்ணு கடத்தணும் அப்படிங்கிறது வழி வழியா வரணும் அப்படின்னா, நம்ம அந்த உறவுகளை நம்ம நினைச்சு பார்க்கும்போது மட்டும்தான் நடத்த முடியும். நான் எல்லாருக்கும் அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாம அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் சார் ஒவ்வொரு இடத்துல அந்த விளக்கு பொருத்தும் போது சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம நினைச்சு அவங்க வழி தோன்றல்களா நம்ம அவங்களுக்கு நம்ம அவங்க விஷயங்களை கடைபிடிச்சாலே அவங்க உணர்வுகளை நம்ம மதிக்கிற மாதிரி, அவங்கள நினைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சார் சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, இருக்கும்போது தெரியாத அருமை இல்லாதப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம எத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு அம்மா செஞ்சு கொடுத்தாலும் கூட, ஒரு சின்ன இடத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, அம்மா இருந்தா இதை பண்ணி கொடுத்துருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த இடத்த யாராலையுமே ஃபில் பண்ண முடியாது. அது எல்லாமே இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இப்ப சார் இவ்வளவு தூரம் நினைச்சு அவங்க அம்மாவை பத்தி, அப்பாவை பத்தி, வீட்டு உறவுகளை பத்தி நினைச்சு சொல்றாங்க. அந்த நினைக்கிறதுக்கு கூட தருணம் அமையுமா அப்படிங்கிறத சிந்திக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம அதற்கான பதிவுகளை நம்ம இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட கொடுத்துட்டு போறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் சற்று யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்தது இன்னைக்கு ஐயாவோட பதிப்பு.
ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எல்லாம் வல்ல இறையருள் நிறையட்டும். வாழ்த்துக்கள் ஐயா. தேங்க்யூ சிவகினி மேடம், அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க. அருமையான இன்னைக்கு ஃபீட்பேக் கொடுத்த அனைவருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தாமோதரன் ஐயா பேசிட்டாருங்களா ஐயா? யாருங்க ஐயா? தாமோதரன் ஐயா. சார் பேசிட்டேன் சார். அவர் பேசிட்டார். மன்னிக்கவும். சரிங்க. நன்றி சார். ஹலோ சார் பேசுங்க சார். நெட்வொர்க் ப்ராப்ளமா சார் உங்களுக்கு? ஆமாம், நடுப்புற ஓகே. இதாயிடுச்சு. நன்றி அனைவருக்கும். அருமையான ஒரு நிகழ்வு, மகிழ்ச்சிக்கான விஷயம் நிறைய இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட கழிவறை ஐயா. கிட்டத்தட்ட நெகிழ்ச்சியான தருணங்கள் ஆயிடுச்சு, எல்லாமே நெகிழ்ச்சியான தருணங்கள் ஆயிடுச்சு. அருமையான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. கல்வியன் ஐயாவுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அருமையான பின்னோட்டம் கொடுத்த அனைவருக்கும், பின்னோட்டத்திலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நினைவுகளையும் பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப அருமையாக இருந்தது. அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மற்றும் இன்னைக்கு வேலை நிமித்த காரணமாக நினைய முடியாதவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இன்கால் மெசேஜஸில் பார்த்தோம்னாக்கா அருணகிரி சார் வந்து குட் மார்னிங் நற்புலரி, குட் மார்னிங் கழிவுறு ஐயா, எமோஷனலி கனெக்டட், ரியலி ட்ரூ மெசேஜ் டு ரீகால் எவரி ஒன்ஸ் சைல்ட்ஹுட் மெமரி, ஐ ஃபீல் மை சைல்ட்ஹுட் டைம் அப்படின்னு போட்டிருக்காரு. எல்லாருக்குமே அந்த நினைவலைகள் வந்து தான் போயிட்டுருக்கு. வீரசேரன் ஐயா வந்து அருணகிரி சார் சொன்னதை ஆமோதித்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, நம்மளும் ஆமோதிப்போம். சண்முக வீரமணி சார் வந்து எக்ஸலன்ட் செஷன் பிரதர், எமோஷனலி மெமரிஸ், தேங்க்யூ, வாழ்க வளமுடன் போட்டிருக்காரு. சேகர் நாமக்கல் வந்து இனிய நற்புலரி வணக்கம், கழிவறை ஐயா அவர்களுடைய தாயாருடன் இருந்த தருணங்கள் நினைவலைகள் என்னுள் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியது, பெட்ரோல் நினைவூட்டுதாக இருந்ததுன்னு போட்டிருக்காரு. நாகலி மேடம், அருமையான பேச்சு, நெகிழ்ச்சியான தருணங்கள், அதிகம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. நம்ம கலிவன் சாரோட நம்பரை நான் போட்டிருக்கேன். கீழர் வெங்கட்ராமன் சாருடைய மெசேஜ் ஒன்று இருக்கு. நம்மளுடைய முத்துலட்சுமி மேடம் வந்து, தோ ஐ ஜாயின்ட் லேட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி எமோஷனல் ஃபீலிங்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் ஷேர்ட் பை கலிவன் சார் ஃப்ரம் தி ஃபீட்பேக் செஷன் ஆல்சோ வி குட் சி தி எமோஷனல் ஃபீலிங்ஸ் அபவுட் பேரண்ட்ஸ் போட்டிருக்காரு. அருமையான ஒரு இன்னைக்கு நிகழ்வை நடத்தி பின்னூட்டம் கொடுத்த அனைவருக்கும் ஒரு நன்றி தெரிவித்து, சாருக்கான ஒரு நிமிடம் ஏற்புரை. அனைவருக்கும் காலை வணக்கம். மிக சிறந்ததொரு பின்னோட்டம். அது வந்து அந்த பின்னோட்டம் அத்தனையுமே வந்து எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட், ஒரு மாலையாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். என் மேலே வைத்துள்ள ஒரு நம்பிக்கைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்தும் மேலும் சிறப்பாக செயல்பட அனைத்து முயற்சிகளையும் எடுக்க தயாராக இருக்கின்றேன். நம்மளுடைய நற்புலரியினுடைய வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. சாதாரணமாக போட்ட விதை இன்னைக்கு நல்ல வளர்ந்து, மலர்ந்து, பூவாகி, காயாகி, கனியாகி, அனைவரும் சுவைக்கின்ற ஒரு
ஒரு சூழலை அமைத்து கொடுத்த நம்மளுடைய நற்புரையினுடைய ஃபவுண்டர், இதை இந்த அளவிற்கு வளர்த்து மிகப்பெரிய அளவுல எல்லாருக்கும் பலன் தரணும், எல்லாருக்கும் பயன் தரணும், எல்லாருக்கும் உபயோகமா இருக்கணும் அப்படின்னு பக்கபலமா செயல்படுற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், இந்த நற்புலரி தொடர்ந்து இன்னும் பல நாட்கள், பல 100 நாட்கள், பல 1000 நாட்கள் வளர்ந்து மிகப்பெரிய உச்சத்தை தொட வேண்டும் என்று கூறி, எனக்கு கொடுத்த வாய்ப்பினைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி கலைவரன் ஐயா. அருமையான ஒரு ஏற்புரை கொடுத்துருக்குறீங்க. இதே ஒரு தலைப்பில் நாளைக்கும் ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம். இணைந்திருங்கள்.